ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி டே 5 ஆயிடுச்சு. சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். நாம வந்து 100 நாள் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். வெயிட் லாஸ் எவ்வளோ கம்மி பண்றோம் இந்த 100 நாள்ல வாக்கிங்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நெறைய பேர் எக்சர்சைஸ் பண்ண மாட்டோம்ல. வாக்கிங் மட்டும் போவோம்ல. அந்த மாரி இந்த 100 நாள்ல நம்ம எவ்ளோ வந்து கம்மி பண்றோம், டயட் கொஞ்சமா இருந்து எவ்ளோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அத நான் இது வந்து டே 5 ஆயிருக்கு. இந்த வீடியோல பார்த்துட்டு 2, 3 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இப்ப தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க. நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்களும் என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு டே 5 தான் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கம்மி பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம வந்து கம்மி பண்ண முடியும்ல. எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். அதனால தான் சொல்றேன். சரி, ஓகே. அ எனக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். நேத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அதிசயமா 5000 ஸ்டெப் பண்ணியிருந்தேன். ஆ ஏன்னா நேத்துன்றது நானு அதான் இன்னைக்கு தான் வீடியோ வந்து என்னன்னு இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் தானே என்னால சொல்ல முடியும். நைட் வரைக்கும் நான் பண்ணனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இது. நேத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் 5000 ஸ்டெப் பண்ணியிருந்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து 9000 பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்களா, சரி நம்மளாலயும் கொஞ்சம் முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். ஆனா என்னால முடிஞ்சது வெறும் 5000 மட்டும் தான் முடிஞ்சுச்சு. அ ஏன்னா வந்து நான் சுத்திட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த பார்க்ல வந்து நெறைய அ பொருள் இருந்துச்சு. அந்த மிஷின்லாம் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே வந்து பார்க்லயே இருந்துச்சு. ஒரு 6, 7 கிட்ட இருந்துச்சா, அதுல எல்லாத்துலயும் போயிட்டு போட்டு எல்லாம் பண்ணிட்டுருந்தேன். எல்லாம் பண்ணும்போது அப்பதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுல பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து இது இப்படி சுத்துற மிஷின் தான் இருக்கு. இந்த கை ஆர்ம்ஸ் வந்து நல்லா குண்டா இருக்கும்ல, எனக்கெல்லாம் நல்லா குண்டா இருக்குங்க. அந்த ஆர்ம்ஸ் வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு. அப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த காலத்துலலாம் இந்த மாவு அரைக்கிறதுக்கு ஆட்டுக்கல்லு, குளவி இதெல்லாம் பேரு என்னது அம்மிக்கல்லு, குளவி இதெல்லாம் இருக்கும்ல. அது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாரி இருந்திருந்தா நம்ம கையெல்லாம் குண்டாயிருக்காதே. இப்ப வந்து எல்லாத்துக்குமே மிஷின் வந்தனால தான் இந்த மாரி ஆயிருக்கு போல. அதனால தான் இந்த மிஷின குடுத்துருக்காங்க போலன்னு சொல்லிட்டு 2 மிஷினையும் போட்டு இப்டி இப்டி சுத்திட்டு இருந்தேன். யார் யார் ஊர்லலாம் இந்த பார்க்ல வந்து இந்த மாரி மிஷின் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் இருக்கிற இடம் வந்து சென்னை. சென்னையில பார்த்தீங்கன்னா, நெறைய பார்க்ல வந்து இருக்கு. புதுசு புதுசா இப்போ வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆ நம்ம சப்ஸ்கிரைபர் கூட 2, 3 பேர் வந்து சூப்பரா முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. வெயிட் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. மீனா, நித்யா, சாந்தி, அதுக்கப்புறமேட்டு இன்னொருத்தவங்க பேரு எனக்கு சரியா தெரியல. அவங்க மொத்தம் 4 பேரு. அவங்க எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். நீங்க சூப்பரா பண்றீங்க என் கூட சேர்ந்து. அ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலும் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மலாம் சேர்ந்து பண்றது. ஏன் அப்டின்னா, இப்ப நீங்க பண்ண போயி, சொல்ல போய் தானே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்றேன். அதனால தான் சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்பதான் வந்து அ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீடியோ பார்த்து ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் ஆப்ரேஷன் தான். 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. 2 பாப்பாவும் வந்து சிசேரியன் தான். ஆ அதனால பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா வந்து சிசேரியன் பண்ண இடத்துல அவ் நம்ப கொஞ்சம் பார்த்து தான் பண்ண முடியும். வாக்கிங் போலாம். அது பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. இந்த ஒர்க் அவுட்லாம் பண்றீங்க அப்படின்னா, அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணுங்க. வாக்கிங் போறது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதுவும் குட்டி பாப்பான்றதுனால நம்ம பார்த்து தான் பண்ண முடியும். ஏன்னா, குட்டி பாப்பா வந்து சும்மா சும்மா அழுதுகிட்டே இருப்பாங்கல்ல. நம்ம அவங்களையும் பார்க்கணும். அவங்கள நம்ம பார்க்கல அப்படின்னா, வீட்ல இருக்கவங்க நம்ம மேல கோச்சுப்பாங்க. அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. வாக்கிங் போலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களுடைய ஹெல்த்தையும் பார்க்கணும்ல. இப்ப தானே வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் சொல்றேன். என்னால வந்து கமெண்ட்ஸ்ல போட முடியலன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோல போடுறேன். இந்த மாரி போடக்கூடாது அப்டின்னா, நீங்க சொல்லிடுங்க. இந்த மாரி வீடியோல போடாதீங்க அப்டின்னு சொன்னீங்கன்னா, நான் கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா, நான் இதுக்கப்புறமேட்டு அந்த மாரி பேச மாட்டேன். தப்பா எதுவும் பேசல. ஏன்னா நானும் ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்கேன். நானும் 2வது பாப்பா வந்து 6 மாசம் இருக்கும்போது வெயிட் லாஸ் பண்ணேன். 10 கிலோ கம்மி பண்ணேன். இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அதனால நான் இன்னும் ஃபேமிலி பிளானிங் பண்ணல. அதனால அது எனக்கு தெரியல. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணனால நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம பேசி முடிச்சாச்சா?
இந்த டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ மூலமா உங்களுக்கு காமிக்கிறேன். காலையில நான் எழுந்ததுலேருந்து என்ன பண்றேன் நைட்டு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதானே உங்களுக்கு புரியும். நான் என்னென்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வீடியோவா பாருங்க. அது மட்டும் இல்லாம மார்கழி மாதம் இருக்கு பார்த்தீங்களா? மார்கழி மாதத்துல காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டா ரொம்பவே நல்லது. நம்ம மனசுல ஒரு காரியம் இப்போ ஒரு நாய்க்குட்டி இருக்கு சொன்னேன்ல, அந்த நாய்க்குட்டி தான் கத்திட்டு இருக்கு. நம்ம மனசுல ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கு போடுங்க. ஏன்னா எனக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கு போட்டிருக்கேன். அப்ப பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரிலீஃப் அப்படின்னா எல்லா ஜிலோன்னு இருக்கும். இந்த 4, 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து யாருமே சத்தமே கேட்காத அளவுக்கு நல்லா நல்லா நிம்மதியா இருக்கு. எப்படி சொல்றது தெரியல எனக்கு. சத்தமே இல்லாம, ஆ எதுவுமே இல்லாம இருக்கும். நல்லாருக்கும் அத பார்க்கறதுக்கு. அந்த டைம்ல நம்ம விளக்க ஏத்திட்டு, அந்த சாமி பார்க்குறோம் பார்த்தீங்களா? அது வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பிரம்ம முகூர்த்த வேள உங்களால 4 மணிக்கு 4:30 மணிக்கு எழுந்துக்க முடியல அப்படின்னா, காலையில 6 மணிக்குள்ள வாசல்ல வந்து விளக்கேத்திருங்க. நாங்க வந்து அது பண்ணலனாலும் 6 மணிக்குள்ள நான் வந்து வாசல்ல விளக்கு ஏத்திருவேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா இந்த விளக்கு வந்து மார்கழி மாசத்துல வாசல்ல விளக்கேத்தணும்னு எங்க மாமியார் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்கிட்ட சொன்னாங்க. நான் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம மார்கழி மாசத்துல யாரு கோலம் பெருசு பெருசா போடுவீங்கன்னு சொல்லுங்க. நல்லா கலர் கோலமாவெல்லாம் போட்டு சூப்பரா பண்ணுவோம்ல. அததான் சொல்றேன். உங்க வீட்டு சைட்லலாம் போடுவீங்க. கிராமத்து சைடுல நெறைய பேர் போடுவாங்க. அது மட்டும் இல்ல இந்த சாணி இருக்கும்ல, சாணியில வந்து ஒரு பூசணிக்காவோட பூ நினைக்கிறேன். அதெல்லாம் வப்பாங்க. ஆனா, இப்ப எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது. ஆனா, நாங்க வந்து கலர் கோலம்லாம் சூப்பரா போடுவோம். மார்கழி மாதத்துல யார் என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. நாளைக்கு நான் சொல்றேன். நாளைக்கு வீடியோல மார்கழி மாசம் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு தானே சாரி இன்னைக்கு 1 நேத்து வீடியோ தான் நான் இன்னைக்கு அப்லோட் பண்றேன். நான் இன்னியோட வீடியோ நாளைக்கு தான் வரும். அதனால நாளைக்கு வந்து நான் எங்க வீட்ல என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டேங்க. அத தான் உங்களையும் போட சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, இல்ல வேற ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து மு நம்பளால முடிஞ்சது எவ்வளவோ ட்ரை பண்ணி அந்த டைமுக்கு ஏந்து பண்ணிடுங்க. ஆ அப்படி உங்களால குளிச்சுட்டு தான் பண்ணணும்னு கிடையாது. நம்ம சுத்தமா இருந்து முகம், கை, கால் கழுவிட்டு, பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு, சாமிகிட்ட போய் விளக்கு ஏத்திட்டு வந்து, அதுக்கப்புறமேட்டு உங்களால முடியலன்னா நீங்க தூங்கிடுங்க. அப்படி இல்லன்னா வீட்ல வேலைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் பாருங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விளக்கு ஏத்திட்டு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு அப்படிலாம் பார்த்துட்டு, அப்புறம் வீட்ல மாலை போட்டுருக்கிறதுனால, அவரும் ஏன்ட்டாரு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்படித்தான் போச்சு எனக்கு. அத நான் நாளைக்கு வீடியோல என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபுல்லாவே. சரி, இன்னைக்கு வீடியோ போய் பார்த்துடலாம். ஆ மறக்காம நம்ம சேனல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க யாருக்காவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்க நம்ம கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. நம்மளுக்கும் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கிடைச்ச மாரியே இருக்கும். ஆ நம்மளுக்கு வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் கிடைச்ச மாரி இருக்கும். அவங்க என்னென்ன பண்றாங்க? என்னென்ன மிஸ்டேக் பண்றாங்க? அவங்க என்னென்ன வந்து நல்லா பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட டிப்ஸ நாமளும் ஃபாலோ பண்ணுவோம்ல. அதனால தான் வள வள கொல கொலன்னு பேசிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். சரி, ஓகே. நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். காலையிலேயே டியூஷன் வச்சிருக்காங்க. ம் எக்ஸாம் இருக்கிறதுனால ஹால்ஃப் இயர்லி எக்ஸாம் போயிட்டு இருக்குல்ல. அதனால டியூஷன் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தனு காலையிலேயே கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் நான் இவங்கள அனுப்பிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வாசல் பெருக்கி கோலம் போடுவேன். எதுக்குன்னா, வீட்ல இருந்து ஒருத்தவங்கள வெளிய அனுப்புன உடனேயே நம்ம வந்து வாசல்ல தண்ணி தெளிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போடுவேன். அதுவரைக்கும் இந்த நாய்க்குட்டி வந்து விளையாடிட்டு இருந்துச்சா, அது கூட கொஞ்சம் விளையாடிட்டு ஒரு அழகா ஒரு கோலம் போட்டு முடிச்சேன் நானு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்கூலுக்கு எக்ஸாம் டைம்ல கவர் யாரெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. தனு வந்து கவர் எடுத்துட்டு போவா. அதுக்கு தான் வந்து நான் கவர் வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். நான்லாம் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு கவர் தான் எடுத்துட்டு போயிருந்தேன். எக்ஸாம் டைம்ல பேட் வைக்கிறதுக்கு. கருப்பு காஃபி காலைல குடிச்சிட்டு, ஒரு 8 மணி இருக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிச்சிருந்தேன். அத வாயிலயே வைக்க முடியல. ஒரே புளிப்பா இருந்துச்சா, நெல்லிக்காய் ஜூஸ் கூட கொஞ்சம் இஞ்சியும், கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து அரைச்சுட்டு, அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து குடிக்கணும். அது முடிக்கும் கொஞ்சம் நல்லது. அது இல்லாம நம்மளுக்கு வந்து ஜீரணமும் ஆகும்னு சொன்னாங்க. அதனால தான். அப்புறம் கொண்ட கடலையும்,
பட்டாணியும் நைட்டே ஊற வச்சிருந்தேன். சரி நம்ம காலையில சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வேக வச்சுட்டு பசங்கள எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு நம்ம எப்பயும் போல வாக்கிங் பண்ண வந்தாச்சு நம்மளுடைய பார்க்குக்கு. இந்த பார்க்கு தாங்க. நம்ம 100 நாள் பண்ற வரைக்கும் இது கூட தான் இதுல தான் நம்ம பண்ண போறோம். ஆ நடுவுல இந்த பார்க்க மூடிட்டாங்க வேணா, நடுவுல ஒரு வாட்டி நான் போனேனே, அந்த பார்க் போலான்ற ஒரு ஐடியால இருக்கேன் நானு. ஸ்கூல் லீவ் டைம்ல கண்டிப்பா நான் வீட்டுக்குள்ளேயே இல்லன்னா ரோட்ல தான் நடப்பேன் நானு. ஏன்னா பசங்கள கூட்டுட்டு இந்த பார்க் என்னால வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள சமாளிக்கவே பெரும் பாடா இருக்கும் எனக்கு. 5000 ஸ்டெப் வந்து முடிச்சிருந்தேன். அப்புறம் வந்து ஒரு சாலட் மாரி பண்ணி, அந்த நான் கொண்டைக்கடலை, பட்டாணிலாம் வச்சேன்ல, அதில வந்து மாங்காய், கேரட்டு, வெங்காயம் அதெல்லாம் போட்டு சாப்பிட்டேன். வெள்ளரிக்காலாம் போட்டேன். சூப்பரா இருக்குங்க. அப்புறம் ஓட்ஸ் கஞ்சி ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து பார்க்லேருந்து வந்தப்ப வீடு இந்த மாரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்கூலுக்கு போற அர்ஜென்ட்ல பேகெல்லாம் அப்படி அப்படியே போட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் தனுவ கூப்பிடுற டைம் வந்துருச்சு. 11:40க்கு நான் போய் சின்னவள கூப்பிடணும். கோவக்காய் வாங்கலாம் பொரியல் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவக்காய் வாங்க போயிருந்தேன். தனுவ கூட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டேன். கோவக்காய் அரிஞ்சு வச்சிருக்கேன். நெறைய கோவக்காய் பண்ணேன். ஏன்னா வந்து நம்ம காய் நெறையா சாப்பிடணும்னு சொல்லிட்டு, நெறையா கோவக்காய் பண்ணியிருந்தேன். கூடவே லெமன் சாதம். நம்ம வீட்ல வந்து ஃபிஷ் டேங்க்ல வந்து தண்ணி ரொம்ப அழுக்கா இருந்தனால, சசிமா வந்து அத மாத்திட்டு இருந்தாங்க. மீன் வந்து 4 ஃபிஷ் வச்சிருக்கோம். 4மே வந்து ஷார்க் தான். பிளாக், ஒயிட் 2, 2. அப்புறம் சாமி ஐயப்பர் இருக்கறனால அவருக்கு மாலை கட்டி போடலான்னு சொல்லிட்டு சம்பங்கி பூ வாங்கி, ஆ இந்த மாதிரி ரோஜா மாதிரியும் பண்ணியிருந்தேன். அது ஃபோட்டோல போட்டு காமிக்கிறேன் பாருங்க. சூப்பரா இருக்கும். நம்ம வந்து சாமிக்கு போடுறதுக்கே. அதனால தான். எனக்கு இந்த மாரி வந்து அவர் மாலை போட்ட டைம்ல மட்டும் தான் சாமிக்கு இந்த மாரி போடுவேன். அப்புறம் அந்த நாய் வந்துருச்சுதா, தனு திருப்பி சாயங்காலத்துல டியூஷன் போவா. தனு டியூஷன் போயிட்டு வந்தாளா, அப்புறம் நாய் கூட விளையாடிட்டு, அப்புறம் ஒரு பிஸ்கட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போயிடுச்சு. மீஷோல மீஷோல ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த கோல்டன் பேப்பர்ல இருக்கும்ல, நம்ம கிஃப்ட்லாம் பேக் பண்ணுவோமே, அந்த மாரி கவரு. கடைங்கள்லாம் கேட்டீங்க அப்டின்னா ரூ. 10 ஒரு 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 பீஸ் அப்டின்னு சொல்றாங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 40 பீஸ் ரூ. 126 குடுத்து நான் வாங்கியிருந்தேன். எதுக்கு 40 பீஸ் வாங்குறேன் அப்டின்னா, சாமி படி இருக்குல்ல, அதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அங்கங்க அந்த கோல்டன் பேப்பர் தான் ஒட்டியிருக்கும் ஃபுல்லாவே. ஆனா, அது அங்கங்க போய் ரொம்ப 3 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு அத மாத்தி. சரி மாத்தலாம். ஒண்ணா வாங்குனா ரூ. 10 செலவாகுமே சொல்லிட்டு மீஷோல ஆர்டர் போட்டாச்சு. சரி 40 வாங்கிடுவோம். நான் பார்பி சேனல் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அதுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, மொத்தம் 40 இருக்கு இதுல. இது பார்த்தீங்கன்னா, ஒரு கலர்லயும் 10, 10 பீஸ் குடுத்துருக்காங்க. ரெட் கலர், கிரீன் கலர், ப்ளூ கலர், கோல்டன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கலர் இருக்கு. அந்த 4 கலர்லயும் வந்து 10, 10 பீஸ் குடுத்துருக்காங்க. நீங்க யாராவது வந்து இந்த மாரி பேப்பர் வாங்குறீங்க அப்படின்னா, மீஷோல ஆர்டர் பண்ணி வாங்குங்க. இப்போ வந்து நியூ இயர்க்கெல்லாம் அந்த ஸ்டார்லலாம் ஒட்டுவாங்கல்ல, கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயர்க்கெல்லாம். அதுக்கு வந்து இது செட் ஆகும். ஏன்னா கடையில வாங்குனா ரூ. 10 அதுக்கே வந்து போயிடும் போல எனக்கு. சரி, அதுக்கப்புறம் நம்ம மீன் தொட்டி பார்க்கலாமா? நம்ம வந்து தண்ணி மாத்தி வச்ச மீன் தொட்டி இப்படிதான் இருந்துச்சு. சூப்பரா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இப்பதான் நல்லாருக்கும். இன்னும் கொஞ்சம் நாள்ல அது ரொம்ப அழுக்காயிடும். அப்புறம் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சப்பாத்தியும் கொஞ்சமா சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். சாப்பிடணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லா பாத்தீங்களா? நேத்து இப்படிதான் எனக்கு போச்சு. பரவால்ல, ஓகேவா தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. சூப்பரா வந்து இதுக்கப்புறமேட்டு நாள் எடுத்துட்டு போலாம். இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். நாம வந்து ஆ வாரத்துல 1 நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? அப்படின்னு சொல்லுங்க வாக்கிங்க்கு. ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா நெறைய பேர் வந்து 1 நாள் ரெஸ்ட் எடுப்பாங்கல்ல. அதுக்கு தான் இந்த கொஸ்டின் கேட்கிறேன். வாரத்துல 1 நாள் லீவ் எடுத்துக்கலாமா? சண்டே டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சண்டே டைம்ல குழந்தைங்கலாம் விட்டுட்டு வெளியில போய் வாக்கிங்லாம் நீங்க பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா நான் வந்து வீட்டுக்குள்ளேயே கூட பண்ணலாம். ஆனா வாரத்துல 1 நாள் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாருக்கும் அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த மாரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நம்ம டெய்லியும் போலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம நம்ம சேனல் ஒரு லைக் பண்ணிட்டு கூட ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க 102 பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்ல. 102 பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. மறக்காம நீங்க ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 4 பேருக்கு போகும். 4 பேருக்கு போச்சு அப்படின்னா, அவங்களும் நம்ம கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. நம்மலாம் ஒண்ணா பண்ணலாம். அதனால தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.